பாண்டியன் ஸ்டார் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா நீங்கள் தான் இதுக்கு மேலே முடிவு எடுக்கணும், அவள் கூட சேர்ந்து வாழ்ந்தாலே சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அவள் கூட நான் வாழ்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, மாமா ப்ளீஸ் மாமா, நீங்கள் சொன்னால் அவர் கண்டிப்பாக கேட்பாரு, நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, உங்கள் பொண்ணை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. பாக்கியம் இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சம்மந்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சம்மந்தின்னு நினச்சிருந்தா என்கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பொண்ணு செய்கிற தப்புக்கு எல்லாத்துக்கும் என் பையன் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கான். ஈஸியாக மயில் சரவணன் மேலே பழியை போட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் சரவணனை பிடிச்சி நாங்கள் தானே திட்டிகிட்டு இருக்கோம். அவன் உங்கள் பொண்ணுக்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு நாங்கள் வாங்குகிற திட்டத்தையும் அதையும் வாங்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவன் கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியல. தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை நீங்கள் உங்கள் வீட்டுக்கே நீங்கள் திரும்ப கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மயில் இருந்துட்டு, மாமா நீங்களே இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உங்களை தானே நான் மலை போல் நம்பியிருந்தேன், ஆனால் நீங்களே இப்படி என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் உனக்காக நான் ஒவ்வொன்றும் மயில் ராட்சிக்கு செய்கிறத விட உனக்காக நான் நிறையவே செஞ்சுட்டேன், ஆனால் நீ எங்களவே ஏமாத்திட்டல, இனிமேல் நீ எங்கள் வீட்டுக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதோட பிரமோ முடிச்சிருக்காங்க.